இல்லையா? அப்ப இது இருசமபக்க முக்கோணம். இது 2 சம பக்கம் இருக்கலாம், ஒரு பக்கம் 3 பக்கமும் சமமா இருக்கலாம் இல்லையா? 3 பக்கமே சமமா இருந்தா அசமபக்க முக்கோணம். அதான் முக்கோணம்னா என்னன்னு கேக்குறேன். முக்கோணத்தின் வகைகள் சொல்றீங்க. சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், இது அசமபக்க முக்கோணம் சொன்னீங்க. ரைட். 3 பக்கமும் சமம் இல்லைன்னா நான் முக்கோணம்னால என்னன்னு எனக்கு தெரியலையே. இது என்னது? சதுரம்னா என்ன? முழுங்க கூடாது. 4 பக்கமும் சமமா இருந்தா முக்கோணமா? 4 பக்கம் சமமா இருந்தா சதுரம். இதுதானே? ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கம் சமமா இருக்கு. இது பக்கம் தானே? இது சதுரமா? 4 பக்கமும் சமமா இருந்து ஒரே இடத்துல சேரணும். அப்படியா? ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம், 4 முக்கோணமா? சதுரமா? அப்ப எது சதுரம்னா என்ன, முக்கோணம்னா என்ன? இந்த சைடு 4 பக்கம், இந்த சைடு 4, இந்த சைடு 4. 3 பக்கங்களால் அடைப்படுகின்ற உள்ள இருக்கிற இடத்துக்கு தான் முக்கோணம்னு பேர். 3 பக்கங்களால் அடைப்படுகின்ற உருவம் முக்கோணம். 4 பக்கங்களால் அடைப்படுகின்ற உருவம் நாற்கரம். அதுல 4 பக்கமும் சமமா இருந்தா சதுரம். எதிர்பக்கங்கள் மட்டும் சமமாகவும் செங்குத்தாகவும் இருந்தா செவ்வகம். எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாகவும் சமமாகவும் இருந்தா அது இணைகரம். 4 பக்கமும் சமம் இல்லாம இருந்தா அதுக்கு நாற்கரம். புரியுதா? அப்போ 3 பக்கங்களால் அடைபடுகின்ற உருவத்துக்கு என்னன்னு பேரு? இதாமா பேசிக். பல நிலைகள்ல நல்லா சொல்லித்தராங்க பேசிஸா. புரியுதா? முக்கோணம்னா என்ன? இப்போ பக்கங்களால் அடைபடுகின்ற ஒரு உருவம் அடைபடணும். அதான் 3 பக்கம். இந்த 3 பக்கம் என்ன சேர்ந்து இதுக்குள்ள வருது பா. சரியா? இந்த 3 பக்கத்துல 3 கோணம் வருது இல்லையா? உட்கோணங்கள். இந்த 3ஐயும் போட்டா எவ்வளவு டிகிரி வரும்? மொத்தம் எத்தனை டிகிரி? 180. வெரி குட். இதுல 2 பக்கம், இது 60, இது 60. இது எவ்வளவு இருக்கும்? அதுவும் 60 தானே? சரி. 3 பக்கமும் ஒரு முக்கோணத்துல உள்கோணங்கள் 3மே கோணங்கள் 60 60 இருந்தா அந்த முக்கோணத்துக்கு என்ன பேர்? வெரி குட். நல்ல பிள்ளை. கணக்கு போ. ஓரளவுக்கு நல்ல குழந்தைங்க எல்லாருமே தெளிவானவங்கம்மா. நம்ம என்ன கேட்கிறோமோ. உனக்கு பிடித்த ஒரு மலர் பேர் சொல்லு. ஏன் தாமரையை பிடிக்கும்? ஏன் தாமரையை பிடிக்கும்? நம்ம நாட்டு தேசிய மலர். வெரி குட். குட் குட். கை தட்டு. வெரி குட். நல்ல பிரமாதமா பாராட்டு. நல்ல குட். சரி. சிகப்பு நிறம். நான் சிகப்பு அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே உனக்கு என்ன மனசுல தோணுது? அந்த குழந்தை கேட்டேன். சிகப்பு அப்படின்னு ஒரு நிறம் சொல்றேன். உடனே உனக்கு என்ன தோணுது? தேசிய கொடியில கீழே இருக்கிறது காவி நிறம். ஆனா சிவப்புன்னு சொல்றோம். பரவாயில்ல, தப்பு. சாப்பிடறான்னு சொல்லுவோம். பரவாயில்ல. இருக்கிற ஒரு நிறம் தோணுது. சரி, ரைட். உனக்கு என்னமா? ரத்தம். வெரி குட். ரத்தம். சிகப்புங்கிற நிறம் சொன்ன உடனே மனசுல என்ன தோணுது? எல்லாருக்கும் எல்லாம் தோணாது. சத்தமா சொல்லுவா. சிகப்புன்னு சொன்னா அந்த நிறத்தை எங்க பார்த்திருப்பேன், என்ன பண்ணுவேன், மனசுல என்ன தோணுது? இளஞ்சிகப்புன்னு தோணுது. சரி, உட்காந்து. நீ என்ன தோணுது? சிகப்பு அப்படின்னு சொன்னா வேற என்ன தோணுது? என்ன ஞாபகத்துக்கு வருது? நினைவுல என்ன வருது? மனசுல என்ன தோணுது? யார் வேற யாரும் சொல்ல முடியும்? தியாகத்தின் தியாகம் செய்யணும்னு தோணுது. நீ சொல்லு. அந்த ரத்தம் சிந்தினாங்கிற ஞாபகம் வருது இல்லையா?
சரி ரைட். அப்புறம் வேற அந்த சிகப்புங்கிற நிறம் தான் நான் முக்கியமா சொன்னேன். இந்த சிகப்புங்கிற நிறத்துல